நீங்கள் பார்க்க போகிறது களஞ்சியம் ஆப். அதற்கு நாம் வந்து ப்ளே ஸ்டோர் போயிடுறோம். ப்ளே ஸ்டோரில் களஞ்சியம் டைப் பண்ணுங்கள். களஞ்சியம் கேஏ களஞ்சியம் போட்ட உடனே ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், களஞ்சியம் ஆப் வருது. இதை கிளிக் பண்ணிங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஓப்பன் பாருங்கள், இதுதான் வந்து தமிழில் தான் இருக்கும். ஸோ அதை நம்ம போட்டுக்கிறோம். இங்கே இருக்குது பாருங்கள், ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிப்பீங்க. இதுதான் வந்து களஞ்சியம் ஆப். இதை நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ ஓப்பன் பண்ணுறோம். இது ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து ஓப்பன் பண்ணதால் வருது. நீங்கள் வந்து இதை வந்து இந்த ஆப்பில் இதான் களஞ்சியம் ஆப்பு. ஆக்சுவலாக வந்து சப்போஸ் உங்கள் பாஸ்வேர்டு மறந்து போச்சுன்னா அதான் ஃபர்கெட்டு கொடுங்க. உங்களுக்கு செல் நம்பர் வரும். ஆக்சுவலாக வந்து உங்களுடைய செல் நம்பர் இது வந்து உங்களுடைய செல் நம்பர். இப்போ நான் பாஸ்வேர்டு மாற்ற போகிறேன். பாஸ்வேர்டு அதுக்கு என்ன பண்ணோம், ரெக்வஸ்ட் ஓடிபி தரேன். ஓடிபி கொடுக்க போகிறேன். இங்கே ஆக்சுவலாக உங்கள் செல் நம்பர் மேலே இருக்கும் பாருங்கள். இங்கே வந்து உங்கள் செல் நம்பர் இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்கிறது செல் நம்பர். நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ இதை வந்து நமக்கு பாஸ்வேர்டு மறந்து போச்சு சொன்னால் ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுங்க. ரெக்வஸ்ட்டு ஓடிபி நம்ம செல்லுக்கு ஓடிபி வரும். ஆட்டோமேட்டிக்காக வரும் பாருங்கள், வருது பாருங்கள், வந்துடுச்சு. ஸோ 7097. ஸோ என்ன பண்ணுறேன், 7097. ஸோ நியூ பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கணும். நம்ம பாஸ்வேர்டு வந்து ஒரு கேபிட்டல் ஸ்மால் லெட்ரு அது மாதிரி செட் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு மட்டும் இது மாதிரி பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ஒரு கேபிட்டல் லெட்ரு, இதில் வந்து ஸ்மால் லெட்டர்லாம் வந்துருக்கு. சிம்பிளாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு நம்பர் வந்து செட் பண்ணிக்கங்க. பாஸ்வேர்டு போட்டாச்சு. சைன்இன் பண்ணுறோம், சப்மிட் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி தான் பேச வரும். நம்ம நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க. ஹோம் பேஜ் வந்துடுச்சு. இதான் வந்து ஹோம் பேஜ். இதில் லீவ் அப்ளை பண்ணலாம். லீவ் எப்படி பண்ணலாம் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து லீவ் பண்ணுறோம். இது அப்டேட் ப்ரொஃபைல். இது ஃபஸ்ட்டு இருக்குது அப்டேட் ப்ரொஃபைல். நம்ம மை ஆப்பில் லீவ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இது லீவு. இது வந்து லீவ். ஸோ லீவ் விஷயத்தை நம்ம இதில் பார்த்துக்கலாம். தான் லீவ். ஸோ நம்ம லீவ் கிளிக் பண்ணுறேன். லீவ் அப்ளை பண்ணி வரேன். லீவ் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். என்னுடைய நேம் வந்துருக்கு. லீவ் அப்ளை கிளிக் பண்ணுறேன். லீவ் டைப் சிஎல் போடுறேன். சிஎல் கேஷுவல் லீவ் சிஎல் கொடுத்துட்டேன். 12 days இருக்குது. இப்போ வந்து ஸ்டார்ட் என்றைக்கு பண்ணுறோன்னா நம்ம நாளைக்கு போகிறதா வச்சுக்குவோம். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் டே எடுத்துக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பண்ண வந்து ரீசன் என்ன பண்ணணும், ஏதாவது ட்ராவல் போகிறோமா, இல்லைன்னா ஏதாவது ட்ராவல் போடலாம், இல்லை அதர் போடலாம், ஏதாவது போடலாம். சப்போஸ் நீங்கள் மெடிக்கல் லீவ் போட்டிங்கன்னா, மெடிக்கல் லீவ் போகிற மாதிரி இருந்தால் மட்டும் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மெடிக்கல் லீவு ஆட் பண்ணணும். இங்கே சப்போஸ் மெடிக்கல் லீவ் இருந்தால் இதில் போய் மெடிக்கல் லீவு அப்ளை பண்ணலாம். இப்போ நான் பண்ண போதில்லை. ஸோ அதனால் வந்து இதை விட்டு வெளியே வந்துடுறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு சிஎல் தான் பண்ண போகிறேன். சிஎல் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், வேலிடேஷன் பண்ணுறேன். ஸோ 1 day சிஎல் போட்டிருக்கேன். வேலிடேஷன் பண்ணுறேன். லோட் ஆகுது. அப்ளுக்கு யாருக்கு போகும் காட்டும். அப்ளுக்கு சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் யாருக்கு போகும் காமிச்சிடும். சப்மிட் பண்ணுறேன். சப்மிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதான் வந்து சப்மிட் பண்ணால் லீவு அப்ரூவல் போயிடும். ஸோ லீவ் வந்து சப்மிட் ஆச்சு. இது மாதிரி தான் லீவு நம்ம அப்ளை பண்ணணும். ஸ்டேட்டஸ் பார்க்கணும். அடுத்தது லீவ் ஸ்டேட்டஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இதை பாருங்கள். ஸோ எப்படி பார்க்கணுன்னா, இதில் வந்து ஆக்சுவலாக வந்து ப்ராசஸில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ரூவல் பண்ணால் இப்போ க்ரீன் வரும். உங்களுக்கு வந்து இதில் காமிச்சிடும். ப்ராசஸில் இருக்குது. ரெட்டில் வந்தால் ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ அது மாதிரி கொடுத்துருப்பான். பப்ளிக் லீவுன்னு அதிலே காமிச்சிடுவாங்க. பப்ளிக் லீவுனா ஆகஸ்ட் 5 லீவுன்றது அதிலே காமிச்சிடுறாங்க. ஸோ இது மாதிரி வந்து லீவு நீங்கள் அப்ளை லீவ் பண்ணலாம். ஸோ வந்து இதை உதாரணமாக 24 பண்ணணும்னு சொன்னால் 24 கொடுத்துட்டு இதில் நீங்கள் அப்ளை லீவ் பண்ணலாம்.
இதுலேயும் டைரெக்டாக பண்ணலாம், இதில் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ லீவ் அப்ளை பண்ணுறது தான். ஸோ அதாவது எம்சி போர்டு மட்டும் நீங்கள் வந்து இது மாதிரி அந்த ஐகான் அப்லோட் பண்ணணும், அப்லோடு பண்ண வேண்டி வரும். ஸோ இது மாதிரி இதுதான் அப்லோட் பண்ணுறது. ஸோ வந்து எம்எல் எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். இனி ஒரு காலங்களில் அனைத்து அரசு ஊழியர்களும் கட்டாயம் வந்து கலைஞர் ஆப்பில் லீவ் அப்ளை பண்ணிடணும். லீவ் அப்ளை காலையிலே பண்ணிடணும், இதெல்லாம் நைட்டு முடிஞ்சால் முன்னாலே பண்ணிடணும். ஸோ நாளைக்கு லீவுனால் இன்றைக்கி நீங்கள் பண்ணிடலாம், கட்டாயம் லீவ் பண்ணணும். ஸோ நீங்கள் கலைஞர் ஆப்பில் லீவ் அப்ளை பண்ணாமல் லீவ் எடுத்தால் கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு மெமோ தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்தளவு போகுது. நீங்கள் வந்து பேக் பாருங்கள், வேறு என்ன ப்ரொசீஜர் பார்க்கலாம். முக்கியமான இதில் பேக் கொடுக்குறோம். என்கேஜ்மெண்ட் இது என்கேஜ்மெண்ட் லீவ், அதாவது இருக்குதுன்னா என்கேஜ்மெண்ட்டை பற்றி இது என்கேஜ்மெண்ட்டு இப்போ எதுவும் இல்லை இதில். ஸோ அது மாதிரி நம்ம மை ஆப் பாருங்கள், பே ஸ்லிப் இதெல்லாம் அதில் வந்து பே ஸ்லிப் எந்த வருஷன்றதில் எடுத்துக்கலாம். ஸோ மந்த்து வந்து நம்ம வந்து மே மாதம், ஸோ ஜூன் வரல, ஓகே மே 4 சப்மிட் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இங்கே வந்து இப்போ டவுன்லோட் ஆகிருக்கு. ஸோ வந்து இதை டவுன்லோட் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம அப்படியே டவுன்லோட் பண்ணலாம். ஸோ டவுன்லோடு பண்ணலாம். ஸோ லீவ் அப்ளை பண்ணலாம். இதை வந்து நம்ம பே ஸ்லிப் எடுத்துக்கலாம். டவுன்லோட் ஆகிடுச்சு, மேலே வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இது டவுன்லோடில் இருக்கும், டவுன்லோடில் இது இருக்கும். டவுன்லோடில் போய் நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். டவுன்லோடு எங்கே இருக்குன்னா இந்த டவுன்லோடு இருக்கு பாருங்கள். இதில் போய்ட்டு நம்ம ஏஎக்ஸ் ஃபைலர், இந்த ஃபைலில் டவுன்லோடில் இருக்கும். நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். இதில் போய்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம பே ஸ்லிப் எடுத்துக்கலாம். ஸோ லீவ் அப்ளை பண்ணுறது ஒரு பார்வை, இது ஐஎஃப் சர்மா சொன்ன, அதாவது கலைஞர் ஆப் ஒரு பார்வை தான், ஒரு பார்வை. ஸோ வந்து இன்டர்னல் போகிறோம், டவுன்லோடில் இருக்கும். டவுன்லோடில் இது இருக்கும், நம்ம பண்ண பே ஸ்லிப் இது இருக்கும். இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம பிரிண்ட்டு போட்டுக்கலாம். ஸோ லோனுக்கெல்லாம் இது பயன்படும். இதை கிளிக் பண்ணுறோம், இங்கே இருக்குது பாருங்கள் எக்ஸ்ட்ராக்ட் கீயை வந்து இதை கிளிக் பண்ண உடனே எக்ஸ்ட்ராக்ட் கேட்கும். ஓகே, இது வந்து அழுத்தி பிடிங்க. அழுத்தி பிடிச்ச உடனே எக்ஸ்ட்ராக்ட் கேட்கும். இங்கே வந்து பாருங்கள் எக்ஸாக்ட். ஸோ இந்த இ ஸ்லிப் இருக்குது பாருங்கள், இதுதான் ஆக்சுவலாக இ ஸ்லிப். இங்கே இருக்குது பாருங்கள் இபே ஸ்லிப் இருக்குது. இதை கிளிக் பண்ணுறோம், இதை நம்ம கிளிக் பண்ணுறோம். இதை கிளிக் பண்ண உடனே இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இதுதான் பே ஸ்லிப்பு. இதை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் போட்டு நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பே ஸ்லிப்பு தான் டவுன்லோட் பண்ணுறது. எக்ஸாக்ட். ஸோ வந்து ஃபைலில் டவுன்லோட் இருக்கும், டவுன்லோடில் இருக்குது. ஸோ டவுன்லோட் கிளிக் பண்ணால் இன்டர்னல் டவுன்லோட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் பார்க்க முடியும். அப்டேட் பண்ணலாம். அப்டேட் பண்ணதால் கொஞ்சம் டைம் ஆகுது. நீங்கள் அப்டேட் கொடுங்க. அப்டேட் பண்ணுறது அது. ஸோ இது வந்து அழுத்தி பிடிங்க, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். அதாவது இங்கே இருக்குது பாருங்கள், மறக்காமல் இதை நான் பண்ணணும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்னா கரண்ட் பையில கொடுங்க. இதை நம்ம அழுத்தி பிடிக்கிறோம். அழுத்தி பிடிச்ச உடனே எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது. எக்ஸாக்ட் கொடுக்கணும். இங்கே கரெக்ட் கொடுத்துட்டு ஓகே, டவுன்லோட் ஆகிடுச்சு. சக்ஸஸ் ஆகிடுச்சு, டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை நாம் போய்ட்டு டவுன்லோடில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். டவுன்லோடு கிளிக் பண்ணுறோம். இதில் போய்ட்டு டவுன்லோடு, இதை டவுன்லோட் இங்கே பையன் செல்ஃபு இதை கிளிக் பண்ணுறோம்.
நம்மளோட டேட் ஆஃப் பர்த் போட்டால் ஓப்பன் ஆகும். பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன். இதுதான் நம்முடைய பே ஸ்லிப். ஸோ இது மாதிரி டவுன்லோட் பண்ண, இது மாதிரி தான் டவுன்லோட் பண்ணணும். ஸோ டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நன்றி.